Hi friends, welcome to Malathys Cooking Series and Vlogs. இன்னைக்கு முருங்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். So இந்த ரெசிபியை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Malathys Cooking Series and Vlogs. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துப்போம். panல நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போறேன். நெய் காஞ்சதும் நான் வந்து கத்திரிக்காவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசஸா. So அந்த பீசஸை நம்ம இதல ஆட் பண்ணி அந்த நெய் ஃபுல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி எடுக்க போறோம். இப்போ பாருங்க அந்த நெய் ஃபுல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு திருப்பி இந்த கத்திரிக்காவை ஒரு 70% அளவுக்கு வதக்கி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க நமக்கு தேவையான அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. சோ இத நம்ம ஒரு தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிடலாம். அதே panல ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்றேன். எண்ணெய் காஞ்சதும் நான் பொடியா நறுக்கி வச்சிருந்த 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் இதல ஆட் பண்றேன். இத வந்து நல்லா வதக்க போறோம் இந்த எண்ணெயில. இது கூட தட்டி வச்சிருந்த ஒரு முழு பூண்டை வந்து நான் இதல ஆட் பண்றேன். நீங்க பூண்டு சேர்க்க மாட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பை இக்னோர் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் நான் இதல ஆட் பண்றேன். ஆனியன்ஸும் தக்காளியும் ஈக்குவல் குவாண்டிட்டில தான் நான் இதல ஆட் பண்றேன். தக்காளியை லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நான் இதல முருங்காவை ஆட் பண்றேன். நான் வந்து ஒரு 3 முருங்காவை நல்லா வெட்டி இதல ஆட் பண்றேன். நீங்க முருங்காய் உங்களுக்கு பிடிக்கல அப்படினா இந்த ஸ்டெப்பை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இத ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போறோம். இப்போ பாருங்க நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் முருங்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்றேன். இப்போ இந்த மிளகாய்த்தூளை இந்த எண்ணெயில நல்லா வதக்க போறோம். அதோட பச்சை வாசனை போற வரைக்கும். இப்போ நம்ம இந்த மிளகாய்த்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை இதல ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மிளகாய்த்தூள்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் அதில் 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து அந்த கிரேவி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஃபுல்லாக இல்லை, லைட்டாக அந்த முருங்காய் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அப்புறம் நான் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. இதில் வந்து நீங்கள் 3 டிஷ் பண்ணலாம். ஒன்று முருங்காய் கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம், இல்லை உங்களுக்கு முருங்காய் மட்டும்தான் பிடிக்கும்னா இந்த முருங்காய் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். இல்லை கத்திரிக்காய் மட்டும் தான் பிடிக்கும்னா முருங்காய் ஆட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கத்திரிக்காவை ஃபைனலாக இதில் ஆட் பண்ணி இந்த ரெசிபியை முடிச்சிடலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான், உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரெசிபியை ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம டிஷ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம இதில் கத்திரிக்காவை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண கத்திரிக்காவை உடைக்காமல் நம்ம வந்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு ஐட்டம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பலாக்கொட்டை இருந்துச்சுன்னா அதை வேக வச்சு அதில் ஆட் பண்ணலாம். அது இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம டிஷ்ஷுக்கு. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் நான் வந்து இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட். இதை வந்து நான் வந்து ரசத்து கூட தான் தொட்டு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என்னோடய பெஸ்ட்டு காம்போன்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு வேறு ஒன்றுமே வேணாம். இந்த ரசம் அப்புறம் இந்த கத்திரிக்காய் பொரியல் இருந்துச்சுன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ நம்ம வந்து இதை வந்து ரசத்தோடைய இல்லை தயிரோடு கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.